தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பெருமையையும் கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு துணை ஜனாதிபதியாக ஆவதற்கு தமிழருக்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக, மிக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் போட்டியிட்டு அங்கு வெற்றி பெறப் போகிறார். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி. மிக நீண்ட காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர். அவரோடு அவருடைய தேர்தலில் எல்லாம் அந்த தேர்தல் பொறுப்புகளை ஏற்று அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்து பணிபுரியக்கூடிய, அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த மகிழ்வை அளிக்கிறது. அவர் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாகிவிட்ட இந்த சூழலில் அவருக்கு முன்பாகவே வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும், ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நேரில் சென்று அவரை பார்ப்பதற்காக செல்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் தமிழ்நாட்டில் இந்த பதவி யாரை வேட்பாளராக அறிவிச்சாலும் உடனே இது தேர்தலுக்காக கொடுக்கிறது. வருஷம் முழுக்க நம்ம நாட்டுல தேர்தல் நடந்துட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு வருஷம் தேர்தல் இல்லாத வருஷம்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது எது பிஜேபி பண்ணாலும் அது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றது வழக்கமான வாடிக்கையான ஒரு விஷயம்தான். அதனால இதுல தேர்தல் வருது இல்லை என்பதெல்லாம் தாண்டி இது தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏனென்றால் மறைந்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு பின்பாக வெகு நீண்ட காலம் தேசிய அரசியலில் ஒரு தேசிய முக்கிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய தமிழர்கள் என்பது எண்ணிக்கை மிக மிக குறைவானது. காங்கிரஸ் கட்சியிலே கூட ஒரு சில நபர்களை தவிர நம்ம வேற யாரையுமே மிகப்பெரிய ஒரு தேசிய ஆளுமை அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. இப்போது பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைமையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தாலும் எல்லா பகுதிக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நினைப்பதாலும் தமிழகத்திற்கு மாதிரியான அரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க துவங்கி இருக்கிறது. முன்னாள் துணை ஜனாதிபதி தற்போது வரை இந்தியன் காங்கிரஸ் தெரியலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவர் ராஜ்யசபாவை தற்போதைய அரசு செய்தி இதெல்லாம் ஒரு காரணங்களா? துணை ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் இருப்பவர், அவர் ஓய்வு பெற்றதுக்கான காரணம் என்ன? உடல்நல அப்படிங்கறது காரணத்தை காட்டிதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் டெய்லி இவங்க இன்டர்வியூவா கேட்பாங்க. அர்த்தமில்லாத ஒரு விஷயம். குடியரசுத் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? கட்சி வேறுபாடு